Hello, hi friends. நான் உங்க சுகன்யா. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான மாங்காய் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், டேஸ்ட் கூடுறதுக்காக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. நான் அந்த மாங்காவை தோல் சீவிட்டு துருவி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் உண்டான மாங்காய். ஒரு 3 பேருக்கு இது போதுமான அளவு. இப்போ அந்த பேனில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகவும் கடுகு ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லேசியாக இருக்கிற போது இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்ம செய்யாத மாதிரியும் இருக்காது. கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரியும் இதில் ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம், கலருக்காக தான். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நம்ம ரைஸில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் வடித்து வச்சுருக்கேன். மாங்காவும் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கம்மியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால அடி பிடிக்கும். இது நான்ஸ்டிக் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு டக்குன்னு கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அப்படியே மாங்காயை தொட்டு பார்த்திங்கன்னா மசியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேணும்னா சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால். பச்சரிசியே நம்மளுக்கு போதும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு. மோஸ்ட்லி நம்ம வடித்து சாதம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. வடிக்காமல் குக்கரில் வச்சு சாப்பிட்டோன்னா முட்டி வலிக்கும்னு சொல்லுவாங்க, முட்டியில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸி அண்டு எம்மியும் கூட. நம்ம அந்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அங்கங்கே முந்திரி வந்ததுன்னா. இப்போ நான் உப்பு பார்த்துட்டேன், போதுமான அளவு இருக்குது. இப்போ அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ரைஸ் மட்டும் சூடானா போதும். அடி பிடிக்காத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் சூடான உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். காம்பெல்லாம் போடாதீங்க, தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ரொம்பவும் எம்மியான மாங்காய் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லைங்களா? மறக்காமல் நீங்களும் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.